ஹாய் ஹலோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரோஸ் மில்க் பிளாண்டிஸ் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணுறதால இதை பிளாண்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டின்னை ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா டின்னு அதுக்கப்புறமேட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடணும். ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஓடிஜியாக இருந்தால் ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, இல்லைனா குக்கர் இருந்தால் குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரையான பவுல் எடுத்துகிட்டு ஒரே ஒரு எக் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிற மெஷர்மெண்ட் வந்து 1/4 கிலோக்கான மெஷர்மெண்ட்டு. நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு எக்கு, வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இல்லைனா அந்த மெஷர்மெண்ட் ஸ்பூன் இருந்தது அப்படின்னா அதில் 1/8 இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்பூனில் அப்படியே அது ஃபுல்லாக சால்ட் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒயிட் சுகர், இதுக்கு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒயிட் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்கும் சுகரும் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் 3 ட்ராப்ஸ் மட்டும்தான். அதுக்கே பாருங்களேன் எவ்வளோ கலராக இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி நம்ம ரோஸ் மில்க் ப்ரௌனி செய்கிறதுக்கு மில்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மில்க் சாக்லேட், பட்ரு, இது ரெண்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மிக்சர் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். நமக்கு எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், மற்ற இதுக்கெலாம் அவ்வளோக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, வெறும் மைதா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே மில்க் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லையா வேண்டாம். நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணல, நான் வெறும் மைதா மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் மைதா மட்டும் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கொக்கோ பவுடர்லாம் எதுவும் போடக்கூடாது, அவ்வளோதான். மைதா மட்டும்தான், கொக்கோ பவுடர் கிடையாது. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி டின் வச்சுருக்கோம் இல்லையா, ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே இருந்தது அப்படின்னா அது ஒரு டூத் பிக்கு இல்லைனா ஒரு ஸ்டிக்கு வச்சு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படியே இது பண்ணுங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்க கொஞ்சம் ஏர் பபிள்ஸும் வெளியே வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக உப்பி வரும். அதுக்காக தான் இது எடுக்க சொல்கிறது, வேறு எதுக்கும் கிடையாது. அதே மாதிரி கீழே ஒரு டபுள் டேப் தட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஓடிஜியில் வச்சிட்டிங்க அப்படின்னா 180 டிகிரி 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, டைம் செட் பண்ணிக்கோங்க. டபுள் ராட் ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஆஃப்டர் பேக்கிங் எப்படி இருக்குது, எவ்வளோ க்ரிங்கிள் டாப்போடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சோண்டு கலர் இருந்தாலே போதும். அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துறாதீங்க, ஏன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். ரெண்டாவது கலர் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் கம்மியாகவே மினிமமாகவே சேருங்க, போதும். பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.